அண்மை செய்தி. பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரில் பங்கேற்க ராவல்பிண்டி வந்துள்ள கிரிக்கெட் வீரர்கள் அனைவரையும் வெளியேற வேண்டும் என்று பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அறிவித்திருக்கிறது. ராவல்பிண்டியில் கிரிக்கெட் மைதானம் அருகே இந்திய ட்ரோன் தாக்குதல் நடத்திய நிலையில் கிரிக்கெட் வீரர்கள் வெளியேற பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். விவரங்கள். போர் பதற்ற சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்று தொடர்ச்சியாக 25 ட்ரோன்களை பயன்படுத்தி இந்தியா பல்வேறு நகரங்களில் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. குறிப்பாக லாகூர் மற்றும் ராவல்பிண்டி பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானத்தில் இன்று இரவு நடக்க இருந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக் PSL என்று நடைபெற்று வருகிறது. அதில் பங்கேற்பதற்காக வீரர்கள் அங்கு இருக்கக்கூடிய நகர்ப்பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக ராவல்பிண்டியில் இருந்து வெளியேறுமாறு பாகிஸ்தான் அரசு தெரிவித்திருக்கிறது. கிரிக்கெட் வீரர்கள் ராவல்பிண்டியை விட்டு வெளியேற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதால் அந்த தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. ராவல்பிண்டி அந்த இன்று இரவு ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற இருந்த போட்டி நடைபெறக்கூடிய அருகிலேயே வணிக வளாகங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள், கடைத்தெரு பகுதிகளில் இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்நிலையில பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரில் பங்கேற்க ராவல்பிண்டி வந்துள்ள கிரிக்கெட் வீரர்கள் அனைவரும் வெளியேற வேண்டும் என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அவர்களுக்கான அந்த அறிவுறுத்தலை தற்போது வழங்கி இருக்கிறது. ராவல்பிண்டியில் கிரிக்கெட் மைதானம் அருகே இந்தியாவுடைய ட்ரோன் தாக்குதல் நடந்த நிலையில கிரிக்கெட் வீரர்கள் அங்கு இருக்கக்கூடாது என்கின்ற வகையில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கு இருக்கக்கூடிய கிரிக்கெட் மைதானத்தில் இருக்கக்கூடிய அருகில் உள்ள தெருவிலேயே இந்த தாக்குதல் என்பது தற்போது நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய தெருக்களில் உள்ள வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகளின் மீதுதான் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு அமிர்தசரஸ் நோக்கி வந்திருக்கக்கூடிய அந்த ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து அவற்றை இடைமறைத்து வீழ்த்தி இருக்கக்கூடிய இந்திய ராணுவம் பதில் தாக்குதலை தற்போது தொடர்ந்து நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகளின் மீதான அந்த தாக்குதல் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில அங்கு நடைபெற்று வரக்கூடிய PSL பாகிஸ்தான் சூப்பர் லீக் என்கின்ற அந்த தொடரினுடைய போட்டிகள் இந்த இரவு ராவல்பிண்டி நடைபெற இருந்தது. அந்த போட்டி இன்று நடைபெறுமா என்கின்ற அந்த சந்தேகம் இந்த நிலையில தற்போது வீரர்களை அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அவர்களுக்கான அறிவுறுத்தலை தற்போது வழங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.